ஆண்டி. ஆண்டி விளையாட வரலடா, போனை காணும் தேடி வந்திருக்கேன். ம், ம். மது வாங்கிக்கோ, இல்லைன்னா அழுவா நீ வாங்கலன்னு. போனை நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? போன் இல்லனா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரமாட்டான்னு தெரிஞ்சிருந்தா அதையும் நான் செஞ்சிருப்பேன். இல்ல அவ போனை போட்டு உடைச்சாவது இருப்பேன். நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம் அங்கிள். டாக்டர் பேச்ச கேட்காதீங்க. என்னால நடக்க முடியும். நடந்து காட்டவா? சும்மா இரு மது, எனக்கு நீதான் முக்கியம். சரியான இழிச்ச வாயினுங்க. இவனுங்களை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம். இவனுங்களா முதல்ல நம்ம போனை தேட சொல்லணும். மது மது என்ன ரெண்டு பேரும் கீழே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? பாரு மது, இவன் தான் கீழே லாயர் மாதிரி நின்னுக்கிட்டே எனக்கு குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். நானா? ஆமா மது, கால் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அது எப்படிங்க உடனே சரியாகும்? ஐயோ, ஒரு 10-15 நாள் இப்படிதான் இருக்கும். பாவம், உனக்கு ரொம்ப அசதியா இருக்கும்ல. இந்தா இளநீ கொண்டு வந்திருக்க, இளநிய குடி. தேங்க்யூ. மது ஒரு நிமிஷம், அது இன்னும் ஓபன் பண்ணல. அதை இப்படி வச்சுட்டு ஓகே. இளநீயை எப்ப வேணா குடிக்கலாம், ஆனா ஆட்டுக்கால் சூப்பை சூடாறதுக்கு முன்னாடியே குடிக்கணும். கரெக்ட். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? வாவ், சூப்பரா இருக்கு. யார் செஞ்சது? நானே தான், என் கையால. சூப்பர். எருமை அனுஷ்கான் தானே சொன்னேன். அப்போ இளநியை யார் கொடுக்க சொன்னது? யார் கொடுக்க சொல்லணும்? நான் தான் கொண்டு வந்தேன். என்கிட்ட தேன்மொழி அண்ணின்னு சொன்னீங்க. யார் கொடுத்துட்டு வர சொன்னாங்கிறத முக்கியம். மது, உனக்கு ராத்திரி நான் நண்டு சூப் வச்சு தரேன். மது, நான் உனக்கு மாட்டுவால் சூப் வச்சு தரேன். ஐயோ போதும், எனக்கு இப்ப சூப் எல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? போன் சூப்பா? எனக்கு வைக்க தெரியாதே. ஐயோ, என் போனை காணுங்க. நேத்துல இருந்து காணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எங்க வச்சேன்னு தெரியல. இன்னுமா கிடைக்கல? இந்த ரூம் முழுக்க தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. வீடு ஃபுல்லா தேடலானா கால்ல வேற அடிபட்டு. நீ கவலை விடு மது. இரு, இந்தா என் போனை வச்சுக்க. விடு மது. மது, அது டப்பா போன். என் போனை வச்சுக்கோ. ஐயோ, உங்க போனை பிடிங்க. எனக்கு ஏன் போன் தான் வேணும். அதுல தாங்க என்னோட எல்லா கான்டாக்ட்ஸும் இருக்கு. எனக்கு வர கால்ஸ் எல்லாம் அந்த நம்பருக்கு தானே வரும். ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்சியரா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்களேன் என் போனை. சரி மது, விடு மது, பிரச்சனையா இவ்வளவுதானே? டேய் தம்பி, இந்த வீடு முழுக்க நாம சல்லடை போட்டு போனை கண்டுபிடிச்சு மது கையில ஒப்படைக்கிறோம். என்ன சொல்ற? வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? மது, அது வரைக்கும் சூப்பை குடிச்சிட்டு இரு. சூப்பை குடிச்சிட்டு சூட்டை தணிக்க இளநிய குடி, குளிர்ச்சியா இருக்கும். வாடா 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 வாடா. லூசுங்க. மதுமிதாவுக்கு வேற அடிபட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவ செல்ல வேற தொலைச்சிட்டு கை உடைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது அவ செல்ல தேடி கண்டுபிடிச்சிடணும்டா. அதுவும் இல்லாம அவ நம்ம வீட்டுல வேற செல்ல தொலைச்சிருக்காடா. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தானே கெட்ட பேரு. அதனால இந்த வீட்டை சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சி அவ போன் அவ கையில கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். என்ன சொல்ற? செல்ல தேடணும். ஆமாதானே? தேடுவா. நீ அந்த பக்கம் போய் தேடு. இரு.
இல்லப்பா இருடா தங்கம், அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து உன் கூட விளையாடுறேன். என்ன நீ விளையாடு. அப்பா என்னடா என்னதான் உன் பிரச்சனை? சரி, இதை நான் எடுத்துட்டு போறேன், நீ விளையாடு. என்ன அழக்கூடாது, சமத்தா இருக்கணும். என்னண்ணே மொபைல் தேட சொன்ன பொம்மையை வச்சிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் தான்டா என் கையில கொடுத்துட்டான். அண்ணா பொம்மையை கொடுத்துட்டு தேடுங்கண்ணே. சரிடா, இந்தாடா உன் சித்தப்ப திட்டுறான், புடி. நான் தேடி பார்த்துட்டேனா? அப்படியா, தேடிட்டீங்களா? சரி. என்னடா கண்ணா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? பொம்மை போயிடுச்சா? டேய் எடுத்து கூடுறா. வாங்கிக்க. இது பாரு, குடுறா. அண்ணா முதுகு சொரியாம வந்து மொபைல தேடுங்க. நீ நம்பர்ஸை மட்டும் சேவ் பண்ணாம இருந்திருந்தா என் பொண்டாட்டி மொபைலை கிளீன் பண்ணி அதே உன் மொபைல்ல கொடுத்துருப்பேன். அண்ணா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா போன வேகத்திலேயே என் பொண்டாட்டி மொபைலை எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆனா இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு திரும்பி பார்க்கணும். ஆனா என்னன்னா சூப்பரா மிமிக்ரி பண்றீங்க. என் கொண்டாட்டி குரல்லையே. என்ன பண்றீங்க? நான் அர்ஜுன் கூட விளையாடிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? அவன் பால சோஃபா கடியில விட்டானா, அதை தேடி கொடுக்கறதுக்காக. சக்தி போன் கிடைச்சிருச்சா? குடுறா குடுறா குடுறா. டைமிங். அப்படின்னா என்னம்மா? போட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அச்சச்சோ. அனு, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் என் செல்போனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? அப்ப இது யார் மொபைல் மாமா? இது என் போன் தான். பாரு, நான் ஒரு பைத்தியக்கார பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கேன். மாமா என்னம்மா? ரெண்டு பேரும் இப்ப உண்மையை சொன்னீங்க, தப்பிச்சீங்க. உண்மையை சொன்னா தப்பிச்சனா? அப்ப நான் சொல்லிடுறேன். இந்த மதுமிதா இருக்கால, அவ போனை தொலைச்சிட்டா. அந்த போனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கோம். அப்போ அவ போனுக்கு பதிலாதான் ஏன் போனை குடுக்கறீங்களா? அனு, நீ தானே உண்மையை சொன்னா விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. அது உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நான் சொன்ன பொய். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இது அழுகுனி ஆட்டம். அழுகுனி ஆட்டம் இல்ல, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. மாமா எங்க போறீங்க? நீங்க ட்ரெய்லரை பாருங்க, அங்க உங்களுக்கு லைவ் வெயிட்டிங். அனு வேணாம். முதல்ல அவளுக்கு போன் தேடினதே தப்பு. இதுல ஏன் போன் அவளுக்கு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? மது, ஹாய்.
ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு? ஆ, அது சம்பந்தமா தான் மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கேன். மெயிலா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையா? நான் உன்னை நம்பி எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன். பாஸ் கேட்டா என்ன பதில் சொல்றது? உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? நீ ஹாலிடே டூர்ல இல்ல. I know, Prem. I know. But the situation is very bad. I don't want any explanation. I need documents. ஒரு குக்கிராமத்துல 10 முட்டா பசங்க, அவங்கள உன்னால ஹேண்டில் பண்ண முடியலையா? முடியலன்னா சொல்லிரு, எனக்கு வேற சோர்ஸ் இருக்கு. Just stop it, Prem. என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை எனக்கும் இருக்கு. எல்லாம் சரியா நடக்கணும்னு ஆசைப்பட்டா லீகலா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணட்டுமா? சொல்லுங்க. நான் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல வந்து கத்திட்டு இருக்கல, ஃபீல்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன். பிராக்டிக்கலா ப்ராப்ளம் இருக்கதா செய்யும் எல்லா ப்ராஜெக்ட்லயுமே. பட் நான் முடியலன்னு வெறும் கையை வீசிட்டோன்னு வரமாட்டேன். நீ இப்ப என்கிட்ட கத்துற மாதிரி நான் பாஸ் கிட்ட பேச முடியுமா? நீ சொன்னதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? உனக்காவது என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் ஒண்ணும் புரியாம இருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பைத்தியக்காரங்களை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஓகே. யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? இல்ல அங்கிள், என்கிட்ட போன் இல்லையா, அதான் சும்மா லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது 2 படம். பார்த்து பார்த்து எல்லா வசனமும் மனப்பாடம் ஆயிடுச்சு. அதத்தான் சும்மா சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியாமா? ம். சரிம்மா, அந்த பாடாவதி படத்தை விடுமா. உன் கால் எப்படிமா ஆ, இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஐயோ, நீ அப்படியே உட்காருமா. பைத்தியார் புள்ளியா இருக்க. ஏமா வலி இருக்கா? இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு அங்கிள். ஏமா பெண்ணு இருக்காதா? ஒழுங்கா மாத்திரையெல்லாம் சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். இல்ல அங்கிள், ஒரு வேலையும் செய்யாம இப்படி உட்கார்ந்தே இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமாமா, நீ எங்க கால் நல்லா இருந்தா தான் நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியம்மா. அங்கிள், ரெஜிஸ்டர் ஆபீஸ் மட்டும் இன்னைக்கு லீவ் இல்லாம இருந்திருந்தா என் வேலை முடிஞ்சிருக்கும் அங்கிள். என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு, சின்ன பொண்ணு சின்ன வயசுல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு, எனக்கு இருந்த ஒரே பொண்ணு மேல போயிட்டேன். நீங்க இருக்கிறது அவ இருக்கிற மாதிரியே இருக்குமா. நீ என்னடான்னா வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போறதுலயே குறியா இருக்கிற. வேலை முடிஞ்சா கூட இந்த ஊரை விட்டுட்டு எங்களையும் மறந்துட்டு நீ போகவே கூடாது. ஐயோ, என்ன அங்கிள் இப்படி இமோஷனல் ஆகுறீங்க? நான் எங்கேயும் போகல. எங்க போனாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இது போதும், எனக்கு இது போதும். நீ என் பொண்ணை ஞாபகப்படுத்திட்ட. சரிம்மா, ஓகே அங்கிள். வரேன். சென்டிமெண்ட் இடியட்ஸ். அர்ஜுன், டேய் அர்ஜுன். ஐயோ, இவன் எங்க போனானே தெரியலையே. அர்ஜுன், டேய் அர்ஜுன், எங்கடா போன அர்ஜுன்? அர்ஜுன், அடடடட, என்ன லோலோன்னு கத்திக்கிட்டு இருக்க காலையில? என் பையனை காணாமா, எங்க போனானே தெரியல. அவனை தேடுறதே வேலையா போச்சு. அடடா, குழந்தைன்னா அப்படி இப்படித்தான் இருப்பான். நீ போமா, நான் கூட்டிட்டு அவனை வரேன். நீ கூட்டிட்டு வா. அவனை இன்னைக்கு கட்டி போடுறதே ஆமா, சரி. வச்சுக்க நீ தெரியாம அவனுக்கு செல்லம் குழந்தைய கொடுத்து கெடுத்து திட்டிட்டு. வச்சிருக்க. அர்ஜுன் கண்ணு. என்னம்மா? லட்சுமி, அர்ஜுனை வாசல்ல எங்கேயும் பாத்தியா? இல்லையே, நான் இப்பதானே வரேன். அர்ஜுனை காணுமே. சரிம்மா, அவன் இங்க எங்கேயாவது உள்ள விளையாடிட்டு இருப்பான். லட்சுமி, வழிக்கு விழுந்தால அவ இப்ப எப்படி இருக்கா? மதுவா? ஆமா, அந்த சிரிக்குதான். அம்மா,
நல்லா நடக்க இன்னும் 10 நாள் ஆகும் டாக்டர் சொல்லிருக்காரு. வா அப்போ அவ யாருன்னு கண்டுபிடிச்சு சம்மந்திக்கு புரிய வச்சிருவோம். அம்மா இன்னுமா நீங்க அவளை நம்பல? எப்படி நம்புவேன்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 10 நாளைக்கு தள்ளி போறது சந்தோஷம்தான். ஆனா 10 நாளும் சந்தோஷமா இருந்துட்டு விஷயத்தை கோட்டை விட்டுட கூடாதுல்ல. இந்த பாரு லட்சுமி, நான் இதை சும்மா விட மாட்டேன். அம்மா தேவையில்லாம ஏதாவது பேசி உங்க பேரை கெடுத்துக்க போறீங்க. என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும்மா. நான் வரேன். ம். கண்ணு ஏதோ சத்தம் வருதே. தெரியலையே. ஏன் சத்து தம்பி இல்ல? சக்தி அனுதான் வீட்ல இல்லையே. அர்ஜுன் ஒருவேளை உள்ள இருக்கானோ? அப்ப அர்ஜுன் தான் எதையும் எழுத்து போட்டுப்பான். வா அர்ஜுன் என்ன பண்றீங்க? எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. எங்க ஏன் போட்டு அர்ஜுன், போட்டுட்டு இருக்க? உங்க அம்மா அங்க கத்திக்கிட்டு இருக்காளா? வாடி செல்லம், வாடா கண்ணா, வாடி செல்லம். அம்மா அங்க டேய் பவுடர் அங்க போய் அம்மா போடுங்க, வாடா. பாரு. அம்மா நீங்க கேக்குறீங்க. சோறுடா, சோறுடா, சோறுடா. அழாதடா செல்ல அங்க குட்டி. போலாம், வா நம்ம. ஓ தேடுடா, தேடுடா, தேடுடா. சரி, சரி. அழாதீங்க. அப்பா, அப்பா, அழாத, அழாத, இல்ல அழாத. அம்மா. ஆடு, 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 ஆடு. சரிடா. லட்சுமி, நான் சொன்ன விஷயத்த நல்லா யோசி. 10 நாள் தான் டைம் இருக்கு, பாத்துக்கோ சரியா? சரிம்மா நீங்க தூக்கிட்டு போங்க. சோறுடா, சோறுடா, அழாதடா, வாடா, போடா. வாடா. மேல போய் நம்ம மூஞ்சிக்கு பவுடர் போட்டுக்கலாம் சரியா? ஆமா, ஆமா. மது வாங்க. என்ன தனியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க போல இருக்க? ஆ, எப்பவும் எனக்கு எதிர கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கிறதே என்னோட சுபாவம். உனக்கு யார் மது எதிரி? யாரோ இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல? தேங்க்ஸ் ஆண்டி. அவங்க கேட்ட கேள்விதான் நான் கேட்க நினைச்ச கேள்வி. பிஷப் இல்லனா ஹார்ஸ், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இப்ப நீங்க இழந்துதான் ஆகணும். மது இது உன்னோட ஆட்டோ. நான் பாதியில தானே விளையாடுறேன், இருந்தாலும் சமாளிக்கிறேன். உனக்கு குயின் வேணுமா ஹார்ஸ் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏன் என்னம்மா விளையாடுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு. அட $1 பில்லியன் கொஸ்டின். லட்சுமி என்ன சொல்ற இவ? அக்கா உங்கள மாதிரியே இவளுக்கும் இந்த வீட்ல என்ன நடக்குது புரியலன்னு சொல்றா. ஆ, சோ மது வாட்ஸ் யூ மூவ்? ஏதாவது ஒண்ணு அடையணும்னா ஏதாவது ஒண்ணு இழந்துதானே ஆகணும். ஐ எம் ரெடி டு லூஸ். ஏ நான் சொன்னேன்ல, இவ ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்கா. ஆண்டி, படியில எண்ணெயை ஊத்துனது நீங்க தானே? ஏய் என்ன மது இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேக்குற? எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது. நானும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுனா இந்த வீடே 2 ஆயிடும். உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன்டி. மா ஆ? என்னடி? என்னம்மா அவ கேட்டுட்டே இருக்க, நீ சில மாதிரி பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்க. ஒரு நாள் நான் கேட்பேன், அப்ப இவ என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். ம், மது ஒரு ராணி காலி. Checkmate. But பாத்தியாடி? you lost your king. குட் யூ won the game. ஓகே குழந்தை மேல இருக்கு, நான் போறேன். Okay. நீங்க என் போன் பாத்தீங்க? ஆ, சரிதான். முதல்ல எங்க அம்மா, இப்ப நானா? மது, நாங்க உனக்கு எதிரி எல்லாம் கிடையாது. என்ன உன் போன் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? எங்கேயாவது கடந்தா எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். ஆ? அக்கா வாங்க, நீ ரெஸ்ட் எடு மது. மா வாங்க. என்ன வாய் பார்த்துட்டு இருக்கவா? என் போன் இந்த 3 பேர்ல யார்கிட்டயோ தான் இருக்கு. யாரும் இல்லாதப்போ மொத்த வீட்டையும் புரட்டி பாத்திர வேண்டியதுதான். லட்சுமி லட்சுமி, அவ பேசுனத பார்த்தேல்ல? அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஏமா எப்ப பார்த்தாலும் அதே புலம்பல? போமா சும்மா விடாம. லட்சுமி இங்க பாரு. அம்மா நான் சொன்னதெல்லாம் உண்மை லட்சுமி, நம்பு லட்சுமி. சரிம்மா, இப்ப எதுக்கு இதை பேசிக்கிட்டு அவ வேற கீழே இருக்கா, நீங்க போ. சரி வா. எப்ப பாரு அவளை பத்தி புலம்புறதே வேலையா போச்சு.
ஆ